இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி திமுக கூட்டணி இருக்கிறா பாஜக நிலைப்பாடு இல்ல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி நாங்க உட்பட சேர்ந்து உருவாக்கப்பட்ட கூட்டணி. பிஜேபி அரசுக்கு எதிராக, பிஜேபியினுடைய மதவெறி நடவடிக்கைகளை எதிராக நாங்கள் அனைவரும் சேர்ந்து உருவாக்கியது இந்தியா கூட்டணி. அதனால மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட இடதுசாரி கட்சிகள் அதில் உறுதியாக நாங்கள் ஏற்கனவே இருக்கிறோம். எங்களுடைய அகில இந்திய தலைவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் கலந்து கொள்ளாது என்பதை திமுக தலைவர் அறிவிச்சிருக்கிறார்கள். அவர்கள் அதற்கான காரணங்கள் சிலவற்றையும் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த அணுகுமுறை தான் எங்களுக்கு அதுல பிரச்சனை. மற்றபடி இந்தியா கூட்டணி கூட்டத்தில் எழுப்பப்படுகிற பிரச்சனைகளில் எங்களுக்கு மாறுபட்ட அபிப்பிராயம் கிடையாது என்பதை திமுக தலைவர் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார். அது அந்த கட்சி எடுத்திருக்கிற முடிவு. ஒருவேளை காலப்போக்கில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா? வரக்கூடிய காலங்களில் வந்து தேசிய லெவலில் மீண்டும் ஒரு புதிய கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு இருக்கா? அதுக்கு நீங்க உங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கு? இல்ல, மம்தா பானர்ஜி ஒன்றும் வெளியேறலையே. மம்தா பானர்ஜி இல்ல, 8ஆம் தேதி, நாளைக்கு 8ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய கூட்டத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் உட்பட கலந்து கொள்கிறது. சொல்ல போனால் இந்த முன்முயற்சியில் அவங்களுக்கும் பங்கு இருக்கு. திரு மம்தா பானர்ஜி அவர்களுக்கும் இதில் பங்கு இருக்கிறது. திமுக மட்டும்தான் அதிகாரப்பூர்வமாக 8ஆம் தேதி கூட்டத்தில் அங்கே பங்கேற்பு இல்லை என்று சொல்லியிருக்காங்க. ஆனால் நாளைக்கு கூட்டம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்து என்ன நடக்குன்றதை யுவத்தில் நம்ம வந்து ஒரு முடிவு வர வேண்டிய ஆட்சிக்கு ஏன் ஆதரவு கொடுத்தவங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளோ திருமாவளவோட வேதனைப்படுவாங்க. அந்த காலம் கைவிட இல்லை, நம்ம ஏன் ஆதரவு கொடுக்கணும் பேட்டி கொடுத்துருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அவரையா அந்த மாதிரி பேட்டி கொடுக்குறாரு? நாளில் சொல்லாத பற்றி அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இந்த ஆட்சியோட நிர்வாகத்திற்கு போயிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதாவது சொன்ன மக்கள் ஏமாந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இல்ல, அது அவருடைய கருத்து, அவங்களுடைய மதிப்பீடு. எங்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சி மாற்ற வேண்டும் என்கிற முறையில் தான் தேர்தல் முடிவுகள் என்பது அமைந்திருக்கிறது. அதனாலதான் அந்த கட்சிக்கு ஒரு கூடுதலான அதிக இடங்களை பெற்ற ஒரு கட்சி, தனிப்பெரும் கட்சி என்கிற அந்தஸ்து தாவேகாவுக்கு தான் இருந்தது. திமுக அணி, அதிமுக அணி இரண்டுமே முற்றிலும் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அவர்கள் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அமைவது ரொம்ப அவசியம். இல்லை என்று சொன்னால் குடியரசுத் தலைவர் ஆட்சி என்கிற நிலைமை என்பது நேரம் ஏற்பட்டிருக்கும். குடியரசுத் தலைவர் ஆட்சி என்பது பிஜேபி ஆட்சி என்பதாகத்தான் அர்த்தம். பிஜேபியை தோற்கடிக்க வேண்டும் என்கிற முறையில் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட பல்வேறு கட்சிகளும் இந்த சட்டப்பேரவை தேர்தலில் நாங்கள் பணியாற்றினோம். ஆகவே அந்த மாதிரியான ஒரு நோக்கத்தில் பணியாற்றிட்டு ஏதாவது ஒரு வகையில் பிஜேபி கொள்ளைப்புறமாகவோ நேரடியாகவோ குடியரசுத் தலைவர் மூலமாக ஆட்சி நடத்துவதை எப்படி அனுமதிக்க முடியும்? ஆகவே அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து தாவேகாவுக்கு ஆதரவு என்பதை நாங்கள் வந்து தெரிவித்திருக்கிறோம். அதனால அவங்க வந்து ரெண்டாவது அவங்க இப்பதான் வந்திருக்காங்க. முற்றிலும் அரசியலுக்கு புதிது, ஆட்சிக்கு புதிது. அவர்களுக்கு ஒரு உரிய அவகாசம் என்பது நிர்வாகத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கும் நிர்வாக நடைமுறைகளை அவர்கள் தெரிந்து கொள்வதற்கும் ஒரு கால அவகாசம் என்பது கட்டாயம் கொடுக்க வேண்டும். யாராக இருந்தாலும், நான் தாவேகாவுக்காக சொல்லுவேன், வேற எந்த ஒரு கட்சி வந்திருந்தாலும் இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் என்பது தேவை. வேற என்ன அதுக்கு உட்பட சொல்றேன் நானு. வேற எந்த வாக்குறுதியா இருந்தாலும் 100% உடனே நிறைவேற்றது எப்படி எதிர்பார்க்க முடியும்னு நான் கேட்கிறேன். ஏற்புடையதா இல்ல, வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்பதை ஏற்கனவே அங்க தெரியப்படுத்திருக்கோம். பட் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு 5 ஆண்டு காலம் அவகாசம் இருக்கு, எந்த ஆட்சியா இருந்தாலும். இந்த கொடுத்திருக்கிற வாக்குறுதி என்பது 5 ஆண்டுகளுக்கானதை தவிர 15 நாளைக்கானது கிடையாது. உங்க இவ்வளவு அவசரமா அறிவிச்சிக்க வேண்டிய அவசியமே கூட கிடையாது. ஏன் இப்ப இவ்வளவு அவசரமா அறிவிச்சாங்கன்னு தெரியல, அது அவங்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி. அதனால படிப்படியா அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்பதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. நாங்கள் வற்புறுத்துவோம். விவசாய கடன் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ஒரு பகுதி நிறைவேற்றிருக்காங்க, மீதிய பட்ஜெட்ல நாங்கள் அறிவிக்கிறதா இப்ப அவங்க சொல்லியிருக்காங்க. பட்ஜெட்டுக்காக வெயிட் பண்ணுவோமே. எந்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கு காலவாசம் கொடுக்கலாம். சட்ட ஒழுங்கு பிரச்சனையில வந்து காலவாசம் கேட்கக்கூடாது. ஏன்னா படியத்துக்கு ஏன் மேல போடுறீங்கன்னு சொல்லி அவர் சிஎம் வந்து வெளிப்படையா சொல்றாரு அப்படின்னு சொல்லி பல பேருக்கு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் காலவாசம் கேட்க முடியுமான்னு கேட்கிறாங்க. அது நான் சொல்லியே, அவர் கேட்டது வாக்குறுதி சம்பந்தமா தான் கேட்டார். வாக்குறுதி தான் இதுவும் பெண் பாதுகாப்பை முன்னிட்டு தானே அவர்
பெண்கள் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் என்பது தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டது. அந்த ஆட்சி காலத்தில் நடந்தது, இந்த ஆட்சி காலத்தில் நடைபெறுகிறது. அந்த அவர்களுக்கான பாதுகாப்பு உத்தரவாதப்படுத்தப்பட வேண்டும். அத்தகைய குற்றங்களில் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகள் மீது தயவு தாட்சண்யம் இல்லாமல், தாமதம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் தொடர்ந்து வற்புறுத்துறோம். இப்ப அநேகமாக நடைபெற்றிருக்கிற எல்லா குற்றங்களிலேயும் குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எந்த குற்றத்திலேயும் சம்பந்தப்பட்டவர்கள் காணவில்லை, கண்டுபிடிக்க முடியவில்லை என்கிற பிரச்சனை என்பது இல்லை. அநேகமாக இப்போது நடைபெற்றிருக்கிற அனைத்து குற்றங்களிலும் குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த வழக்குகள் தாமதமில்லாமல் விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத் தருவதை தமிழ்நாடு அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும். இந்த எல்லா குற்றவாளிகளிலேயும் பின்னாடி என்ன இருக்குன்னா போதை கலாச்சாரம், போதையில் இருந்தாங்கிறது திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. இந்த எந்த கூட்டத்தில் நீங்க எடுத்துக்கிட்டாலும் அது பெண்கள், குழந்தைகள், இந்த மாதிரியான கொலை குற்றங்கள், இதுல எதுல எடுத்தாலும் அவன் பூரா போதையில இருந்தான் அப்படின்றது சேர்ந்தே வந்துகிட்டு. ஆகவே இந்த போதை கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்பது என்று ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. குடி நோயாளிகள் தமிழகத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. நீண்ட காலமாக டாஸ்மாக் உள்ளிட்ட விஷயங்கள் என்பது இருக்கிறது. குடி நோயாளிகள் அதிகமாக இருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் சரி பண்ணுவதற்கு, சரி செய்வதற்கு இப்போது இருக்கக்கூடிய ஆட்சி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் அவர். நீங்க ஆதரவு கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் ஏன் 24 எம்எல்ஏ அதிமுக ஆதரவு கேட்டாங்க? ஒரு 4 பேர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இப்ப அதிமுக சுமரா போயிருக்கு. இந்த மாதிரி ஒரு அவலமான வந்ததுல கடுமையான குற்றச்சாட்டு பண்ணிக்கிறாங்க, வந்ததே அப்படின்னு சொல்லி. நாங்கதான் வந்துடும். பிஜேபியோட எப்ப அதிமுக எடப்பாடி சேர்ந்தாரோ அன்னைக்கே அதிமுகவுக்கு அழிவுன்றதை நாங்க அப்பயிருந்து சொல்லிட்டு இருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சி தான் அதிமுக என்பது அடுத்த தேர்தலில் இருக்குமா இல்லையான்றது மில்லியன் டாலர் கேள்வி. அவர்களை ஏதாவது ஒரு இயக்கத்தை அழிப்பொழிப்பது என்பது இந்தியாவுடைய பல மாநிலங்கள்ல பிஜேபி இந்த வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். பல இயக்கத்தை, பல கட்சிகளை காணாமல் செய்திருக்கிறார். இப்போது தமிழ்நாட்டில் அதிமுக அத்தகைய பரிதாபகரமான நிலைமைக்கு உள்ளார். அதாவது அவங்க தானாக முன் வந்து அவையில அவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஆதரவு கேட்கல, ஏன்னா ஆதரவு போதுமான ஆதரவு இருந்தது. நாங்க கவர்னர் கேளுங்க சார், நாங்க கொஞ்சம் இருங்க சார், நான் சொல்றது கேட்கணும்ல. நாங்க ஆதரவு கடிதம், நான் சிபிஐ, சிபிஎம், பிசிகா, ஐயுஎம்எல் ஆதரவு கடிதம் கொடுத்த உடனே அவருக்கு போதுமான அளவுக்கு நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கான போதுமான ஆதரவு என்பது கிடைத்துவிட்டது. அவையில அன்றைக்கு தானாக முன் வந்து பலரும் ஆதரிக்கிறார்கள், சிலர் நடுநிலை வைக்கிறார்கள். அதெல்லாம் அவங்களுக்கு அன்னைக்கு வரைக்கும் தெரியாது. அவங்க எல்லாம் நடுநிலை, பாட்டாளி மக்கள் கட்சி நடுநிலை வைக்கணும் உங்களுக்கு தெரியுமா? அன்னைக்கு நடுநிலை வைத்தாங்க, பிஜேபி நடுநிலை வைத்தாங்க. இதெல்லாம் வேற ஒரு அணியில இருந்தது. ஏன் இதை மட்டும் கேட்குறீங்க, அதெல்லாம் கேட்க மாட்டேன்றீங்க? முற்றிலும் அரசியல் சூழலில் ஒரு பெரும் மாற்றம் என்பது ஏற்பட்டிருக்கு. முதல்ல அதை நீங்க கவனத்தில் எடுத்துக்கணும். அரசியல் சூழலில் ஒரு மாற்றம் என்பது ஏற்பட்டிருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது அநேகமாக இப்போது இல்லை. அதை பத்தினா நீங்க கவலைப்பட மாட்டேன்றீங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கப்ப இருந்தால் இல்ல இருந்திருந்தால் அவங்க அவையில வந்து நடுநிலை வைக்கிறாங்க. பிஜேபி, அதிமுக தலைமையிலான அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இப்போது இருக்கிறதா? இல்ல. ஏன்னா பிஜேபி அவையில நடுநிலை வைக்கிறாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி நடுநிலை வைக்கிறாங்க. இவங்களோட நின்ன அமமுக கட்சியை சேர்ந்த ஒரே ஒரு உறுப்பினர் இவர் நீக்கிறாரு, அவர் உடனே அங்க ஆதரவா வாக்களிக்கிறாரு. அதிமுக 2ஆ உடைஞ்சு ஒரு பகுதி வாக்களிக்கிறாங்க, ஒரு பகுதி வெளிநடப்பு பண்றாங்க, எதிர்த்து வாக்களிக்கிறாங்க. இப்படி ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு வந்து எல்லாத்துக்குமே இது எல்லாமே ஏற்பட்டிருக்கிற அரசியல் ஏற்பட்டிருக்கிற மாற்றம் தானே. அந்த அணி என்பது